ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, அதாவது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா காய் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த காய் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு இவ்வளோ போதுன்ற பட்சத்தில் மீதி ஒரு காய் இருக்கும். அது சமைச்சாலும் ஃபுல்லாக பத்தாது ஒரு டைமுக்கு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நான் இப்போ உங்களுக்கு ஈஸியான ஒரு காய் சொல்கிறேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பீக்கங்காயும் புடலங்காயும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பொரியல் பண்ணலாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு கடாய் நல்லா வச்சுட்டு அந்த கடாய் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆகிக்கட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சமாக பொரிஞ்சதையுமே சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த வெங்காயத்தையும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எதுக்காக வெங்காயம் நிறையா சேர்த்திருக்கேன் அப்படின்னா, அந்த வெங்காயம் வந்து டேஸ்ட் நிறையா கொடுக்கும். ப்ளஸ் வந்து குவான்டிட்டி வந்து அதிகமான மாதிரி இருக்குங்க. எல்லாருக்கும் ஒரு வாயின்றது அளவாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நேரத்துக்கு. மிச்சமான காயில் தானே நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக வந்து நீங்கள் சின்ன வெங்காயமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் சேர்க்க சொல்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பெரிய வெங்காயம் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்குதுங்க, அதுதான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக வருங்க. அப்புறம் அதை வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்கங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி பண்ணினீங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள், பீக்கங்காவும் புடலங்காவும் சேர்ந்து இவ்வளோதாங்க எனக்கு காயே கிடச்சிது. நாங்கள் 5 பேர் சாப்பிட்ணும். எங்களுக்கு இதுக்கு பத்தாது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் வெங்காயம் ஓரளவுக்கு இருக்குது பார்த்திங்களா, அதனால் ஓரளவுக்கு ஆளுக்கு கொஞ்சங்கிற அளவுக்கு வருங்க. அதுக்காக தான் வெங்காயம் நிறையா சேர்க்க சொல்கிறது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க கட் பண்ணி. இந்த அளவுக்கு நீங்களும் பொடி பொடியாக கட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது எப்படி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து நம்ம பொரியல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னமோ நினைக்காதீங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது எங்கள் வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இது ஃபேவரட்டாக கூட ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவுக்கும் சேர்த்துக்கலாம். காரம் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வேறு எதுவும் நான் ஆட் பண்ணலைங்க. நீங்கள் பச்சை மிளகா தான் சேர்ப்பீங்க அப்படின்னா மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வேக வைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஊற்றினாலே போதுங்க. இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சிங்கனாலே சீக்கிரமாக வெந்துடும். இது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்து இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது என்னென்னா மிளகாத்தூளோ மட்டும்தான். நீங்கள் பச்சை மிளகா சேர்க்குற மாதிரி இருந்தால் வெங்காயம் போடும்போதே அந்த பச்சை மிளகாயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புடலங்காயிலையும் பீக்கங்காயிலையும் நீர் சத்து அதிகமாக இருக்குது. பீக்கங்காயில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இது ரெண்டையும் சேர்த்துற வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மெயின் காய்கறிகள் சேர்த்துறதே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ரெண்டும் சேரும்போது அது டேஸ்ட்டு கொஞ்சம் இனிப்பும் புடலங்காய் டேஸ்ட்டும் அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அது ரெண்டும் சேரும்போது நல்லா தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் எண்ணெயிலேயே காய் வதங்கட்டும்.
அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க, ரொம்பவும் ஊற்றிடாதீங்க. காய் ஃபுல்லாக தண்ணியில் அதாவது வந்து முழுகிற அளவுக்கு இருந்தாலே போதும். அதுதான் அதுக்கு தேவையான அளவு தண்ணி. சீக்கிரமாக வெந்துடும் காய். ரொம்ப நேரம் வேகிறதுக்கு விட்டுறாதீங்க, களி மாதிரி ஆயிரும். ஏன்னா பீக்கங்காயும் கொஞ்சம் வதன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து ரொம்ப இதாக இருக்காது, கெட்டித்தன்மை இருக்காது. முத்தின காய் வாங்கி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வேக வைக்கணும். இது ரொம்ப பிஞ்சு காய் தாங்க, அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் தான் நான் வேக வைக்கிறேன். தண்ணி வந்து அந்தளவுக்கு வச்சா போதும். பிஞ்சு காயாக இருந்ததுன்னா, முத்தின காயாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேருங்க. ஆனால் அது நாராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க. பிஞ்சு காயாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதுங்க. அவ்வளோதான் கைஸ், ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் காய். கடைசியில் தேங்காய் பூ மட்டும் கொஞ்சமாக போட்டு இறக்கிக்கலாங்க. இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா வேக வைங்க, லோ ஃப்ளேம்லேயே. அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். தண்ணி சுண்டின உடனே காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கைஸ், தேங்காய் பூவை ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.